ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்எம்எல்னா என்ன? டிடிடிஸ்னா என்ன? அதோட லைக் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டீஸ் என்னன்னு பார்க்க போறோம். தென் எக்ஸ்எக்ஸி பத்தி பார்க்க போறோம். அதுல நெறைய பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட ட்ரையாக்மி ரூம்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வி கேன் ஜம்ப் இன்டு ட்ரையாக்மி.com. ஸோ ட்ரையாக்மி.comல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப் அப்ளிகேஷன் லேர்னிங் பாத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னே இந்த மாரி வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க உங்களுக்கு ஒரு வல்னரபிள் மெஷின் வந்து குடுத்துருப்பாங்க. அத மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம் ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க? அதுக்கான அட்ஜெக்டிவ்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்எம்எல் எப்படி ஒர்க் ஆகுது? அண்ட் எக்ஸ்எக்ஸினா என்ன? அத பத்தி பார்க்க போறோம். அண்ட் லைக் வல்னரபிள் எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங் வந்து எப்படி நடக்கும்? ஆ வெப் அப்ளிகேஷன்ல, வெப் சர்வீசஸ்ல அதோட பெஸ்ட் பிராக்டிஸஸ் என்ன? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் மெயினா ஒரு பென் டெஸ்டரா இந்த எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன எப்படி நீங்க டிடெக்ட் பண்ணுவீங்க? எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்க? அண்ட் எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க? அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. சில டெக்னிக்ஸ்லாம் ஓகேங்களா? அண்ட் இதுக்கு சில ப்ரீரெக்விசிட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸ்எம்எல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதோட டாக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் இத பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் யூ நீட் டூ பி ஃபெமிலியாரிட்டி வித் வெப் அப்ளிகேஷன்ஸ், ப்ராசஸிங் இன்புட் எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குது, அந்த டேட்டாவ எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்படி வந்து யூசுவலா உங்களுக்கு பர்ப் சூட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பர்ப் சூட் அண்ட் ஆஸ், ஜாப் அந்த ஸ்கேனர்ஸ் ஆர் மேனுவல் பென் டெஸ்ட்க்கு யூஸ் பண்ற ரிப்பீட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இத முடிச்சுட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஐபி இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்எம்எல் பார்சிங் மெக்கானிசம் அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல உள்ள சில பாகங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷனா நான் வந்து வச்சிருக்கேன். இந்த பிரசன்டேஷன் வந்து உங்களுக்கு என்னோட டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க இந்த பிரசன்டேஷன போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து ஒரு மீடியம் டைப் ஆஃப் மெஷின். இது வந்து 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் தியரி அண்ட் பிராக்டிகல் 2மே பண்றதுக்கு. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சப்ஸ்கிரைப் ரூம். இட்ஸ் ஃப்ரீ ரூம் கிடையாது. உங்களுக்கு ட்ரையாக்மேல மந்த்லி ஆர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் ரூம வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ சேட் பார்ட் இன் தட். பட் இட்ஸ் வொர்த் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் இத ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த பர்ட்டிகுலர் ரூம. ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா வந்து என்ன பண்ணலாம்னா, பிரசன்டேஷனுக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸ்எம்எல் எக்ஸ்டர்னல் என்டிட்டி இன்ஜெக்ஷன். ஸோ இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால தான் இத வந்து எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்எம்எல் என்டிட்டி எக்ஸ்டர்னல் என்டிட்டி இன்ஜெக்ஷன் இது வந்து எப்படி இது இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு செக்யூரிட்டி ஃப்ளா. இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அப்ளிகேஷன்லாம் வந்து யூசர் இன்புட்ட வந்து எக்ஸ்எம்எல் டேட்டாவ கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுதோ ஆர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ, அந்த இடங்கள்லலாம் இந்த எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாரி எக்ஸ்எம்எல் ஆர் எக்ஸ்டர்னல் என்டிட்டி இன்ஜெக்ஷன் அ எங்கெங்கலாம் சாரி ரொம்ப குழப்புறேன்னு நெனைக்கிறேன். ஸோ டூ கிளியர் இட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இட் அக்கர்ஸ் வென் அன் அப்ளிகேஷன் அக்செப்ட்ஸ் XML input that includes external entity references within the XML itself அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் நான் சொன்னேன்ல அந்த XML பாஸ் ஆகுற இன்புட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டி ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியும்னா, அட்டாக்கர்னால ஹி கேன் ஏபிள் டூ டிஸ்க்ளோஸ் லோக்கல் ஃபைல்ஸ் அதாவது இந்த சிஸ்டத்தோட லோக்கல் ஃபைல்ஸ ரீட் பண்ண முடியும். ஆர் ஹி கேன் ஏபிள் டூ மேக் அ சர்வர் சைட் ரெக்வெஸ்ட். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்லேருந்து வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு சர்வர் சைட் ரெக்வெஸ்ட் அதாவது எஸ்எஸ்ஆர்எஃப் பண்ண முடியும். ஈவன் ஹி கேன் ஏபிள் டூ டூ அ ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்எக்ஸி. அண்ட் இது வந்து வெப் அப்ளிகேஷன்ல மட்டும் இல்லாம வெப் சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோப் அண்ட் ரெஸ்ட் ஏபிஐஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஏபிஐஸ்லயுமே வந்து இந்த டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி வந்து தென்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத எப்பயுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் மே லீட் டூ ஹை ஆர் கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மூவிங் டூ த நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ரொம்ப தெளிவா தெரியணும் அப்படின்னு சொன்னோம்.
ஸோ எக்ஸ்எம்எல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ எக்ஸ்எம்எல்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் விச் இஸ் சிமிலர் இன் HTML. லைக் இப்போ HTMLலாம் நம்ம எப்படி டேக் யூஸ் பண்ணி HTML ஹெட் பாடி அப்புறம் HTML ஹெட் க்ளோஸ் அப்புறம் HTML பாடி க்ளோஸ் அண்ட் HTML டேக் க்ளோஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் XML ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் HGML அப்படின்னு சொல்றாங்க. இது எங்கேருந்து டிரைவ் பண்ணப்பட்டதுன்னா ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ் மார்க்அப் லாங்குவேஜ் அதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. ஸோ எக்ஸ்எம்எலோட மெயின் பர்பஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்எம்எல் மூலயமா உங்களால் டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோரேஜுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் டேட்டாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்எம்எல். அண்ட் இந்த எக்ஸ்எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படும்னா, லைக் இது வந்து ஈஸிலி ஹியூமன் ரீடபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மிஷன் பார்சபிள் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்க எக்ஸ்எம்எல் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, ஆ நீங்க அப்ளிகேஷன்ல மொபைல் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவீங்களா? ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ அதோட லே அவுட் டிசைன் பண்றது கூட எக்ஸ்எம்எல் தான் பயன்படுத்துவாங்க. அண்ட் பேக் எண்டுக்கு ஜாவா அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ்க்கு எல்லாம் வந்து ஜாவா தான் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எம்எல் மெயினா யூஸ் பண்ணப்படுறது வந்து எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் டேட்டா பிட்வீன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி இட்ஸ் ஹியூமன் ரீடபிள் அண்ட் மிஷன் பார்சபிள் தான். ஓகேங்களா? எனிபடி கேன் ரீட் இட் அவுட். ஸோ யூசுவலா ஒரு எக்ஸ்எம்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸ்எம்எல் வெர்ஷன் 1.0 அண்ட் என்கோடிங் UTF-8 அப்படின்னு போட்டுட்டு, ஸோ அதோட டாக்ஸ் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், எலிமெண்ட்ஸ் இருக்கும், டாக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இங்க வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சரும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற டாக்ஸ் இப்ப நேம் டேக், ஏஜ் டேக், அட்ரஸ், ஸ்ட்ரீட் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு நேம் அப்படின்னா, அப்ப அதுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். நேமுக்கு கூட ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். மேல் சாரி மேலுங்கிறேன் பாருங்க. ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ். அப்புறம் கேரக்டர் டேட்டாங்கிறது இந்த டாக்ஸுக்குள்ளார வர டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல. இப்போ ஜான் 30, 123 மெயின் ஸ்ட்ரீட், எனி டவுன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டேட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு யூசுவலான எக்ஸ்எம்எல் சின்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் காமன் யூஸ் கேஸஸ் இன் வெப் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி, இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அ பிட்வீன் த சிஸ்டம் யூசிங் SOAP அண்ட் REST APIs. அண்ட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸுக்கு இத முக்கியமா பயன்படுத்துறாங்க. பிகாஸ் நீங்க சில நேரங்கள்ல சென்சிட்டிவ் டேட்டா டிஸ்க்ளோஷர் ஆர் சென்சிட்டிவ் ஃபைல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு ஏதாவது வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா, அதுல உங்களுக்கு கிடைக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி XML ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்க்கு XML பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஜம்பிங் இன்டு XSLT. ஸோ இத வந்து எக்ஸ்டென்சிபிள் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XML வந்து ஒரு XML டாக்குமெண்ட்ஸா வந்து மாத்துவாங்க. அண்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் இது வந்து பயன்படும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் சென்சிட்டிவ் டேட்டா ஃப்ரம் XML டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்டிட்டி எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுல XMLலயே வந்து பார்த்தீங்கன்னா, அ சில இது ஒரு டைப் ஆஃப் வகை அப்படின்னு தான் சொல்லலாம். XSLT அப்படிங்கிறது. அண்ட் இந்த என்டிட்டி எக்ஸ்பான்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில என்டிட்டீஸ் இருக்கும். அண்ட் இன்டர்னல் என்டிட்டீஸ், எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ் இந்த மாரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் எக்ஸ்எக்ஸி ஆர் இந்த பில்லியன் லாஃப் அட்டாக் இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இத நான் தியரியா சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் பிராக்டிகலா காமிக்கிறேன். சோ தட் யூ கைஸ் கேன் ஈசிலி கனெக்ட் வித் தட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடிடிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிடிடிஸ்னா டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இட் ஆக்சுவலி டிஃபைன்ஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் XML. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு XML ஸ்ட்ரக்சர்ல டிடிடிஸ் வந்து டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அத வந்து அந்த டாக்குமெண்ட் முழுக்க XML டாக்குமெண்ட் முழுக்க அந்த டிடிஸ வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் வேலிடேஷன் பர்ப்பஸஸ். ஸோ இட் ஆக்சுவலி என்ஷூர்ஸ் XML வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியால தான் இருக்கு. அந்த லைக் ப்ராசஸிங் லைக் நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியோ, அந்த யூசர் இன்புட் சர்வர் போறதுக்கு முன்னாடியோ இந்த டிடிஸ் வந்து வேலிடேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி என்டிட்டி டிக்ளரேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு என்டிட்டிய வந்து டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த டாக்குமெண்ட் முழுக்க நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து டிஃபைனிங் என்டிட்டீஸ் அண்ட் இன்க்ளூடிங் எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் என்டிட்டீஸ் இருக்கு. இன்டர்னல் டிடிடிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டிடிடிஸ்.
இன்டர்னல் டிடிடிஸ் அப்படின்னா, இந்த மாரி டாக் டைப் டிக்ளரேஷன்ல இருக்கும். எக்ஸ்டர்னல் டிடிடிஸ்னா இந்த மாரி சிஸ்டம் கீவேர்ட் இந்த மாரிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா, இது வந்து எக்ஸ்டர்னல் டிடிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி டிடிடிஸ் வந்து ரொம்ப பெரிய க்ரூஷியல் ரோல வந்து ப்ளே பண்ணும் எக்ஸ்எக்ஸில. பிகாஸ் ஒன்ஸ் இஃப் யூ கேன் டிக்ளேர் எனி டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ் இன்சைட் த எக்ஸ்எம்எல் document or whenever it is processing, you can able to achieve any type of a data like ஒரு அன்ஆத்தரைஸ்ட் டேட்டாஸ வந்து அக்சஸ் பண்ண முடியும். லைக் இன்டர்னல் டேட்டாஸ அக்சஸ் பண்ண முடியும். ஆர் நீங்க வந்து உங்களால சர்வர் சைட் ரெக்வெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்ல. இது எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ் மூலியமா தான் முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் என்டிட்டீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிடிடி தான். இன்டர்னல் டிடிடி அண்ட் எக்ஸ்டர்னல் டிடிடி. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டிடிடில தான் சிஸ்டம் கமாண்ட் இதெல்லாம் பயன்படுத்தி உங்களால எக்ஸ்டர்னலா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இதுல வந்து என்டிட்டிஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்டர்னல் என்டிட்டிஸ். அதாவது நம்ம அந்த ஒரு ஒரு தாட்டி நீங்க இந்த டிடிடிய டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் இட் ஃபார் த ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க வித்தின் த எக்ஸ்எம்எல். அண்ட் எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ் அப்படின்னா, நீங்க வந்து ஃபைல்ஸ் ஆர் யூஆர்எல்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணலாம். விச் இஸ் ஈஸிலி எக்ஸ்ப்ளாய்டபிள் இன் த எக்ஸ்எம்எல் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பாராமீட்டர் என்டிட்டீஸ் வந்து எதுக்குன்னா, யூ கேன் ரீயூசபிள் த ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்க்ளூட் த எக்ஸ்டர்னல் சப்செட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜெனரல் என்டிட்டீஸ் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது? சப்ஸ்டிடியூஷன் டிக்ளேர்ட் இன்டர்னலி ஆர் எக்ஸ்டர்னலி ஃபார் யூஸ் இன் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் கன்டென்ட். ஸோ ஒரு சப்ஸ்டிடியூட் மாரி இத வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜெனரல் என்டிட்டீஸ்ல. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் என்டிட்டினா சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டு அவாய்ட் எக்ஸ்எம்எல் சின்டாக்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மூலியமா சில இஷ்யூஸ்லாம் இது பண்ணலான்னு. ஸோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ட்ரையாக்மில வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா வந்து குடுத்திருப்பாங்க. அதையும் நீங்க போயிட்டு பாருங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த கன்டென்ட் எல்லாமே triacme.comல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எம்எல் பார்சிங் மெக்கானிசம் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து அந்த யூசர் வந்து அப்ளிகேஷன்ல இன்புட் குடுக்குறாருன்னா, அ ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்எம்எல் பார்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த பார்சர்லாம் எங்க இருக்குன்னா, அப்ளிகேஷனுக்குள்ளார தான் இருக்கும். ஸோ இட் வில் ரீட் அண்ட் மேனிபுலேட் த டேட்டா. இந்த 2வது வந்து என்ன பண்ணும்னா, அந்த பார்சர் வந்து இட் வில் கன்வெர்ட் த எக்ஸ்எம்எல் டூ யூசபிள் ஸ்ட்ரக்சர். 3வது வந்து இட் வில் வேலிடேட் இட். லைக் என்ஷூரிங் த ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம்ஸ் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்எம்எல் பார்சிங் ஆகுது. தென் இட் இஸ் கன்வெர்ட்டிங் டூ அ யூசபிள் ஸ்ட்ரக்சர். 3வது வந்து வேலிடேஷன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எக்ஸ்எம்எல் பார்சிங் மெக்கானிசம். ஓகே கைஸ். ஸோ இப்போ சில காமன் எக்ஸ்எம்எல் பார்சர்ஸ்லாம் இருக்கு. லைக் டாம் பார்சர், ஸ்டாக்ஸ் பார்சர், ஸ்டாக்ஸ் பார்சர் அண்ட் எக்ஸ்பாத் பார்சர் இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு வொர்க் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டாம் பார்சர்ங்கிறது ஒரு என்டையர் எக்ஸ்எம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ஆக்கிட்டு லைக் அண்ட் இட்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சரா வந்து மாத்திரும். அதான் வந்து டாம் பார்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் அக்சஸ் அண்ட் ரேண்டம் ஹெவிக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சாக்ஸ் பார்சர் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்றதுக்கு தான் இந்த சாக்ஸ் பார்சர் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் பார்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஆஃபர்ஸ் மோர் கண்ட்ரோலபிள் ஆன் பாசிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்பாத் பார்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல்ல வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா எடுத்து லைக் இது மோஸ்ட்லி வந்து எதுக்கு பயன்படும்னா, எக்ஸ்எஸ்எல்டில பயன்படும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எக்ஸ்எஸ்எல்டினா என்னன்னு. ஸோ அதுக்கு வந்து பயன்படுறது தான் எக்ஸ்பாத் பார்சர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸோ ஆஸ் அ பென் டெஸ்டர் நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது டிடெக்டிங் மெக்கானிசம் தான். லைக் எப்படி வந்து டிடெக்ட் ஆகுதுன்னு. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்எம்எல்னா என்ன? டிடிடிஸ்னா என்ன? என்டிட்டிஸ்னா என்ன? அண்ட் டாம் பார்சர் எப்படி வொர்க் ஆகுது? சாரி பார்சர் மெக்கானிசம் எப்படி வொர்க் ஆகுது? டைப்ஸ் ஆஃப் பார்சர் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் நோட் இட் டவுன் ஆர் இத கூட நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல எக்ஸ்எக்ஸி எந்தெந்த இடங்கள்லலாம் நீங்க தென்படும் அண்ட் எங்கெங்கலாம் நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்எம்எல் பார்சிங் ஃபங்ஷன்ஸ். ஸோ இத நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன். ஜூம் இன் பண்ண முடியுதா? நோப். ஓகே. ஸோ எக்ஸ்எம்எல் பார்சிங் ஃபங்ஷன்ஸ் லைக் பார்ஸ், லோட், ரீட் இந்த மாரி ஏதாவது ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணாங்க எக்ஸ்எம்எல்ல அப்படின்னா, ஸோ இந்த மாரி இடங்கள்ல கண்டிப்பா எக்ஸ்எக்ஸி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் யூசர் இன்புட் ஹேண்ட்லிங். ஸோ எங்கெங்கலாம் எக்ஸ்எம்எல் வந்து ரெக்வெஸ்ட்ல பாஸ் ஆகுதோ, லைக் நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல வந்து சில இன்புட்ஸ் குடுக்குறீங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல எடுத்துக்காம,
சாரி நாட் போஸ்ட் ஈவன் எக்ஸ்எம்எல்ஸுமே வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல தான் போகும். நார்மல் ஜேசன் பாடியா எடுத்துக்காம, ஆர் நார்மல் ரெக்வெஸ்ட்டா எடுத்துக்காம, அது வந்து எக்ஸ்எம்எல்லா போச்சுன்னா, அந்த இடங்கள்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாரி ஃபைல் அண்ட் யூஆர்எல் ஹேண்ட்லிங். ஸோ எந்தெந்த இடங்கள்லலாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்கோ, ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் நடக்குதோ, ஸோ அந்த இடத்துல சிஸ்டம் ஆர் பப்ளிக் என்டிட்டீஸ்லாம் யூஸ் பண்றாங்களோ, அங்க நீங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்லோட். ஸோ யூசுவலா நம்ம அன்ரிஸ்ட்ரிக்டட் ஃபைல் அப்லோட் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம்ல. அந்த இடத்துல நீங்க இந்த எஸ்விஜி ஃபைல் இதெல்லாம் அப்லோட் பண்ணி, அதுல உங்க பேலோட்லாம் மாத்தி கூட எக்ஸ்எஸ்சி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெறைய நேரங்கள்ல நெறைய பேர் தவற விடுறது வந்து என்னன்னா, இந்த ஏபிஎஸ்ல மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசன் பாடியில தான் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜேசன வந்து நீங்க எக்ஸ்எம்எல்லா கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் அப்படின்னு பர்ப்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அத பத்தின வீடியோவுமே நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். லைக் மாஸ்டரிங் பர்ப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அதுக்கான லிங்க்குமே குடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர்ல ஜேசன் டூ எக்ஸ்எம்எல் அப்படின்னு மாத்துனீங்கன்னா, உங்களுக்கு ஜேசன் பாடி எல்லாமே எக்ஸ்எம்எல்லா மாறிடும். ஒன்ஸ் நீங்க சென்ட் ரெக்வெஸ்ட் குடுத்தோனே, அந்த சர்வர் வந்து 200 ஓகே அப்படின்னு குடுத்துச்சுன்னா, ரெஸ்பான்ஸ்ல வந்துச்சுன்னா, விச் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஆர் அந்த சர்வர் வந்து இட் இஸ் அக்செப்டிங் தி எக்ஸ்எம்எல் பேலோட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்க அதுலருந்து நீங்க எக்ஸ்எக்ஸி பேலோட்ஸ்லாம் குடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் லைக் இன்டர்னல் ஃபைல் பாத்தா இருக்கட்டும், இல்ல லைக் இடிசி பாஸ்வேர்டா இருக்கட்டும், ஆர் கெட்டிங் எக்ஸ்டர்னல் என்டிட்டி சிஸ்டம் கீவேர்ட் பயன்படுத்தி நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஜேசன் டூ எக்ஸ்எம்எல் கன்வர்ஷன் அண்ட் 6வது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் சைட் கோட். ஸோ சர்வர் சைட்ல சில லைப்ரரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டாம், சாக்ஸ் அண்ட் எக்ஸ்எம்எல் ரீடர். ஸோ இதுவுமே நீங்க ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் எரர் லாகிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல சில எரர் அடிக்கும். சில நேரங்கள்ல இன்டர்னல் பாத்லாம் டிஸ்க்ளோஸ் ஆகும். ஸோ அத வச்சுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லைக் எக்ஸ்எம்எல் எரர் அடிச்சாலுமே, உங்களுக்கு இத வச்சு நீங்க எக்ஸ்எக்ஸி வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஃபைல் பாத்த வச்சுமே நீங்க வந்து லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் மாரி இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கைஸ் டிடெக்டிங் எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன். ஸோ பேக் டூ தி ட்ரையாக்மி ரூம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ யூ ஆர் டன் இட். அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்எம்எல்ல தான் நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். இதுதான் அந்த எக்ஸ்எம்எலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். அண்ட் நம்ம பார்த்தது எல்லாமே இங்க வந்து தெளிவா இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாவே படிச்சு பாருங்க. ஒருவேளை என்னோட ஸ்லைடோ, இல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா, கண்டிப்பா யூ யூ கைஸ் கேன் கோ த்ரூ அண்ட் டேக் நோட்ஸ் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் கண்டிப்பா எக்ஸ்எக்ஸி அட்டாக்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ டைரக்ட்டா வந்து குவிஸுக்கு வந்துரலாம். ஸோ இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டீஸ் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆர் அக்ரானிம் ஃபார் HGML? ஸோ HGMLனா என்ன நம்ம இங்க பார்த்தோம்ல. I guess XML is derived from some HTML அப்படின்னு தானே சொன்னாங்க. ஜெனரலைஸ்ட் அ ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் DTD? ஸோ இது வந்து டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் குடுத்துருங்க. அண்ட் எக்ஸ்எம்எல் பார்சிங் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ வாட் எக்ஸ்எம்எல் பார்சர் builds the entire XML document into a memory based structure and allowing random access to all parts of the document. ஸோ இது வந்து டாம் பார்சர் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ டாம் பார்சர் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அண்ட் டேரக்டா இப்போ நம்ம ப்ராக்டிக்கல்ல இறங்க போறோம். ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி அண்ட் ரெண்டாவது வந்து அவுட்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸிக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் URL. ஸோ இது வந்து ஒரே ஒரு சர்வர் தான். ஒரே ஒரு சர்வர்ல 2 பாத் இருக்கும். அதுல தான் நம்ம இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்பவுண்டுக்கான URL எடுத்துக்கிறேன். அண்ட் ஐல் ஸ்டார்ட் த பர்ப் அண்ட் ஸ்டார்ட் தி பர்ப் ப்ரௌசர் இட்செல்ஃப். ஸோ தட் நம்ம தனியா ஃபாக்ஸி, ப்ராக்ஸி இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குரோமியம் இங்க ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸ்டில் வெயிட்டிங் அவுட். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அட்டாக்கர் பாக்ஸ்ல குரோமியம் ஓப்பன் ஆகல அப்படின்னா, நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு சாண்ட்பாக்ஸ வந்து எனேபிள் பண்ற மாரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். செட்டிங்ஸ்ல போயிட்டு பர்ப் ப்ரௌசர்ல அலோ பர்ப் ப்ரௌசர் டூ ரன் வித்தவுட் சாண்ட்பாக்ஸ் இது குடுத்தா மட்டும் தான் அட்டாக்கர் பாக்ஸ்ல இது வொர்க் ஆகும். இல்லன்னா வொர்க் ஆகாது. ஸோ இஃப் யூ ஆர் ட்ரையிங் இன் காலி மிஷின் ஆர் சம்திங் இட் வில் வொர்க் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அண்ட் இது என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ்ல பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஒரு யூசுவலான இன்புட் குடுக்குறேன். ஸோ இன்புட் வந்து நேம் வந்து என்னோட பேர் குடுக்குறேன். லைக் சைபர் ஆடம் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் இமெயில் சும்மா ரேண்டமா test@gmail.comனு குடுக்குறேன்.
அண்ட் மெசேஜ் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்ப சப்மிட்ன்னு குடுத்துக்கலாம். ஸோ இங்க நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, "தேங்க் யூ சைபர் ஆடம். யூர் மெசேஜ் ஹஸ் பீன் ரிசீவ்ட்" அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் இங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது நம்மளோட நேம் ஃபீல்டு தான். அண்ட் சேம் திங் இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் ஹெச்டிடிபி ஹிஸ்டரி. ஸோ நம்ம அனுப்பிச்ச போஸ்ட் ரெக்வெஸ்ட்ட தான் இது. அண்ட் இத ரிப்பீட்டருக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ரிப்பீட்டர்ல இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணி பாருங்க. நமக்கு அதே மெசேஜ் தான் வரும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து யூசர் இன்புட் எதுல எடுக்குதுன்னா, எக்ஸ்எம்எல்ல எடுத்து வச்சிருக்கா. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா, இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி வந்து நம்மளால ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கு வந்து ஒரு வல்னரபிள் கோட் இருக்கு. லைக் வல்னரபிள் கோட் மீன்ஸ் இந்த இன்புட் வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கான பேக் எண்ட் கோடு தான் இது. ஸோ இது என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். இது வந்து நீங்க ஒரு புரோகிராமரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து சில இங்க ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. இப்ப ஃபைல் கெட் கன்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, PHPல வந்து பயன்படும். நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு ரூம்ல சொல்லியிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபைல் கெட் கன்டென்ட்ங்கிறது ஒரு என்டயர் ஃபைலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தக்கூடிய ஃபங்ஷன் தான் வந்து ஃபைல் கெட் கன்டென்ட். ஸோ இந்த மாரி நீங்க ஒவ்வொன்னா கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஆ ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபங்ஷனு, அந்த மாரி நம்மளோட எக்ஸ்எம்எல் டேட்டாலாம் வந்து எப்படி எடுத்துக்குது அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியணும்னா, இந்த பர்ட்டிகுலர் கோட நீங்க எடுத்துட்டு ChatGPT இருக்குல்ல. ஸோ நீங்க கோட் ரிவ்யூ இதெல்லாம் பண்ணுவீங்க. பென் டெஸ்டரா இருந்துட்டு. ஒருவேள உங்களுக்கு ஒரு பிகினரா இருக்கீங்க. அந்த கோட பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, ஜஸ்ட் நீங்க வந்து "இஸ் திஸ் கோட் வல்னரபிள்" அப்படின்னு போடுங்க ChatGPTல அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளார உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் கோட வந்து எடுத்து போடுங்க. ஸோ இது வந்து சில பிரேக் டவுன் பண்ணி காமிக்கும். ஒவ்வொரு கோடுமே. லைக் ஸோ இந்த ஃபங்ஷன் இருக்குல்ல. நான் ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இஸ் திஸ் கோட் வல்னரபிள்ன்னு போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளார நமக்கு கிடைச்ச சோர்ஸ் கோட் எடுத்து போட்டேன். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. திஸ் கோட் இஸ் பொட்டன்ஷியலி வல்னரபிள். நமக்கு முதல்ல இருக்குல்ல அந்த ஃபங்ஷன் எக்ஸ்எம்எல் லிப் எக்ஸ்எம்எல் டிசேபிள் என்டிட்டி லோடர் வந்து ஃபால்ஸ்ல இருக்கா. ஸோ இது ஃபால்ஸா இருக்கிறதுனால இட் இட் எனேபிள்ஸ் எக்ஸ்டர்னல் என்டிட்டி லோடர். ஸோ இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ வந்து வைக்க முடியும். அண்ட் யூ கேன் ஆல்சோ ரீட் சம் இன்டர்னல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லைக் இடிசி பாஸ்வேர்ட் இதெல்லாம் ரீட் பண்ண முடியும். சில நேரங்கள்ல உங்களால டேனியல் ஆஃப் சர்வீஸ் பண்ண முடியும். ஆர் பில்லியன் ஆஃப் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஃபங்ஷன் வந்து இந்த lib xml no int அண்ட் lib xml dtd லோட் அப்படின்னு இருக்கிறதுனால இட் ஆக்சுவலி எனேபிள்ஸ் எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் அண்ட் டிடிடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமாவும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது? இட் இஸ் பொட்டன்ஷியலி டேஞ்சரஸ் அண்ட் இட் ஓப்பன் டோர்ஸ் டூ மல்டிபிள் வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இத எப்படி ரெமெடியேட் பண்றதுன்னுமே வந்து சொல்றாங்க. ஸோ lib xml டிசேபிள் என்டிட்டி லோடர வந்து ட்ரூ அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா, உங்களால வந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டி பண்ண முடியாது ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவாய்ட் யூசிங் தீஸ் ஃபங்ஷன் அண்ட் யூஸ் சேஃபர். ஓகே. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு அப்படின்னு ChatGPT வந்து எடுத்து குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப டைரக்ட்டா வந்து நம்மளோட எக்ஸாம்பிள்ல குதிச்சிடலாம். ஸோ இப்ப நம்மளோட ரெக்வெஸ்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி நீங்க எப்பயுமே வந்து எக்ஸ்எக்ஸி பேலோட் வந்து குடுக்கும்போது எங்க குடுக்கணும் அப்டின்னா, இந்த எக்ஸ்எம்எல் வெர்ஷன் என்கோடிங் UTF-8 அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கப்புறம் இந்த குளோசிங் டேப்க்கு அப்புறம் தான், இங்க தான் உங்களோட பேலோட வந்து நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க என்ன பேலோட் அப்டின்னா, ஸோ இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் டிடிடிஸ்ல ஒரு அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ ஆர் பாசிங் எ பேலோட் லைக் என்டிட்டி எக்ஸ்எக்ஸி. ஸோ இங்க வந்து ஒரு வேரியபிள் மாரி கிரியேட் பண்றீங்க. இந்த என்டிட்டி வேரியபிள் அண்ட் சிஸ்டம் எதுக்கு பயன்படுத்துவோம்னா, எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்கும்போதோ, ஒரு இன்டர்னலா குடுக்கும்போது தான் சிஸ்டம் கீவேர்ட் வந்து பயன்படுத்துவோம். அண்ட் ஃபைல் இடிசி ரீட். ஸோ இது வந்து ஒரு ஃபைல் இந்த PHP அ கிராபரோ என்னமோ சொல்லுவாங்கல்ல. ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் ஸ்கீமா மாரி இது இடிசி பாஸ்வேர்ட் வந்து நீங்க ரீட் பண்ண போறீங்க. அண்ட் இந்த வேரியபிள வந்து இங்க கால் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ நேம்ல வந்து கால் பண்றீங்க. ஏன் இந்த இடத்துல கால் பண்றீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது தேங்க் யூ சைபர் ஆடம் அப்டின்னு இருந்துச்சா? ஸோ அதனால அந்த நேம் வேரியபிள் மட்டும் தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ்ல வருது. அதனால இந்த இடத்துல வந்து இந்த வேரியபிள வந்து கால் பண்றோம். அண்ட் கால் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சிஸ்டம் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேலோட வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா இந்த பேலோட மட்டும் வச்சுட்டு லைக் இது வொர்க் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி விட்டுறலாம் ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இங்க நம்ம எக்ஸ்எம்எல் வெர்ஷன் என்கோடிங் UTF-8க்கு அப்புறம் நம்மளோட பேலோட சப்மிட் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸ்எக்ஸி இத வந்து இங்க நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்ல. நம்ம சைபர் ஆடம்னு போட்டோம். அது பக்கத்திலேயே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது
எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் சிம்பிள் பயன்படுத்துற மாரி இருக்கும். அண்ட் எக்ஸ்எக்ஸி அண்ட் செமிகோலன் இப்படின்னு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கால் ஆகும். ஸோ ஓகேவா? இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சென்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தேங்க் யூ சைபர் ஆடம் அப்படின்னு வரும். அண்ட் நம்ம இங்க எக்ஸ்எக்ஸி செமிகோலன் வச்சதுனால, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் அதாவது சிஸ்டம் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு நம்மளால இடிசி பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து உங்களால ரீட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி ஆ ஓகேங்களா? இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸின்னா உங்களால இன்டர்னல் அ ஃபைல்ஸ வந்து உங்களால ரீட் பண்ண முடியும். ஈவன் நீங்க இங்க வந்து சிஸ்டம் கமாண்ட்ஸ்க்குள்ளார யுஆர்எல் எதுவுமே குடுத்து பாருங்க. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ல வரும். இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸிக்கும், அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இன்பவுண்ட்னா உங்களால இங்கேயே உங்களால ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் யூ கேன் ஏபிள் டூ மேக் பிஓசி அவுட் ஆஃப் இட் அண்ட் யூ கேன் ஏபிள் டூ ரீட் எனி ஃபைல்ஸ். பட் இதுவே அவுட் ஆஃப் பவுண்ட் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களால இங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பார்க்க முடியல அப்படின்னா, அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ இப்ப டைரக்ட்டா வந்து இதோட டாஸ்க்ல போயிடலாம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இவங்களே வந்து ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் போட்டு குடுத்துருப்பாங்க. போய் படிச்சு பாருங்க. அண்ட் எக்ஸ்எம்எல் என்டிட்டி எக்ஸ்பான்ஷன்னா எதுக்கு அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. ஸோ நெறைய நேரங்கள்ல அந்த பில்லியன் ஆஃப் அட்டாக் ஆர் டாஸ் அட்டாக் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இந்த அ நம்ம அண்ட் எக்ஸ்எக்ஸி செமிகோலன்னு குடுத்தோம்ல. இந்த மாரி நெறைய லார்ஜ் என்டிட்டீஸ்லாம் நீங்க குறிப்பிடணும் அப்படின்னா, இந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வேரியபிள்ஸ் போகும். நெறைய வேரியபிள்ஸ் போடுறதுனால அந்த எக்ஸ்எம்எல் பார்சனால அந்த இன்புட்ட தாங்கக்கூடிய எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். அண்ட் இட் மே லீட் டூ டாஸ் அட்டாக். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நெறைய பேலோட்ஸ் எனக்கு வேணும். லைக் என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் பேலோட் ஆல் திங்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிட்டப் ரெபாசிட்டரில தெளிவா அ ஒரு கிளாசிக் எக்ஸ்எக்ஸி எப்படி டிடெக்ட் பண்றது ஆக்சுவலி அ நம்ம பார்த்த மாரியே தான் இருக்கும். அண்ட் எப்படி வந்து ஒரு ஃபைல ரிட்ரீவ் பண்றது. நம்ம இப்போ ஃபைல் இடிசி பாஸ்வேர்ட ரிட்ரீவ் பண்ணோம்ல அந்த மாரி. அண்ட் ஒரு பேஸ்64 என்கோடர்ல எப்படி ஒரு ஃபைல வந்து ரிட்ரீவ் பண்றது. இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸில பார்க்க போறோம். அண்ட் ஒரு பிஹெச்பி ராப்பர்னால எப்படி நம்ம எக்ஸ்எக்ஸிய வந்து கொண்டு வரது. ஸோ எக்ஸ் இன்க்ளூட் அட்டாக்ஸ் ஒரு எப்படி நம்ம எக்ஸ்எஸ்ஆர்எஃப் பண்றது. இதுவுமே நம்மளோட பிராக்டிகல் டெமோல இருக்கு. அதுவுமே நம்ம பார்க்க போறோம். இதுதான் நான் சொன்ன மாரி டாஸ் அட்டாக். எக்ஸ்எக்ஸி டூ பெர்ஃபார்ம் அ டாஸ் அட்டாக். இதுதான் வந்து பில்லியன் ஆஃப் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்டிட்டில வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய என்டிட்டீஸ் வந்து குறிப்பிடுறாங்கல்ல. இதே மாரி நான் இந்த இடத்துல நெறைய என்டிட்டீஸ் இந்த எக்ஸ்எக்ஸி பக்கத்துல நெறைய என்டிட்டீஸ் வச்சுட்டு சென்ட் ரெக்வெஸ்ட் குடுத்தேன்னா, அந்த பார்சர் வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு லைக் அந்த அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகுற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதான் வந்து டாஸ் அட்டாக்ஸ். இந்த மாரி நெறைய என்டிட்டீஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். அண்ட் யூ 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 கேன் கால் இட் ஃப்ரம் ஏ4 அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அண்ட் யாமல் அட்டாக் லாஃப் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சோப் ரெக்வெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கு மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் இதுவே வந்து சோப் ரெக்வெஸ்ட்னா அதுக்குன்னு ஒரு தனி ஆ ஓகே. எக்ஸ்எக்ஸி இன்சைட் சோப் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பேலோட் நீங்க வந்து ட்ரை பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கான டெமோஸ் தான். பட் சோப் ஏபிஐஸ்க்கு இந்த மாரி பேலோட் தான் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு வொர்க் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் ஈவன் நீங்க ஃபைல் அப்லோட்லாம் பண்றீங்கல்ல. பிடிஎஃப் ஆர் டாக்ஸு, அ எஸ்விஜி ஃபைலு. ஸோ அதுவுமே வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு இங்க குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்எக்ஸி இன் எக்ஸ்ட்ராக்டிவ் ஃபைல்ஸ் அதாவது ஃபைல் அப்லோட் ஃபீச்சர்ல எஸ்விஜிக்குள்ளார எப்படி டிஃபைன் பண்றது எக்ஸ்எக்ஸிய ஆம் அண்ட் ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் ரிட்ரீவ் பண்ண முடியும். அண்ட் சோப்பு டாக்ஸ் ஃபைலுக்குள்ளார எப்படி வைக்கிறது. எக்ஸ்எல்எக்ஸ் அதாவது எக்ஸெல் ஷீட் ஃபார்மேட்டுக்குள்ளார எப்படி எக்ஸ்எக்ஸி வந்து எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ இந்த மாரிலாம் தெளிவா குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் போர்ட்ஸ்வீகர்லயுமே வந்து நெறைய ஃப்ரீ லேப்ஸ் இருக்கு. இதுவுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சில ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ஸ் ஆர் மீடியம் பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம் குடுத்துருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஊபரோட ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ன்னு நெனைக்கிறேன் இது. எக்ஸ்எக்ஸி இன் ஊபர் டூ ரீட் ஃபைல்ஸ் அப்படின்னு. ஸோ இது ஒரு ரைட் அப் மாரி இருக்கு. இதுவுமே நீங்க படிச்சு பாருங்க. ஆ ஸோ நெறைய வகைகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு பேசிக் டெக்னிக் தான். ஸோ பேக் டூ ட்ரையாக் மீரோம். ஸோ இதுல வந்து வாட் எக்ஸ்எக்ஸி அக்கர்ஸ் வென் அன் சர்வர் ரெஸ்பான்ஸ் இஸ் இமிடியேட்லி டிஸ்க்ளோஸ்ட் டு அட்டாக்கர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சேனல். ஸோ இங்க நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சேனலுமே பயன்படுத்தல. டைரக்ட்டா நமக்கு அப்ளிகேஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸ்எக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பவுண்ட் இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி தான. இன்பவுண்ட் எக்ஸ்எக்ஸி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க.
அண்ட் வாட் கன்டென்ட் ஆஃப் ஓகே இங்க ஒரு ஹேஷ் ஃபைல் மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குள்ளார இருக்கணும், ஆப் டைரக்டரிக்குள்ளார இருக்கணும். மேபி டைப் ஆஃப் ஃபிளாக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆப் டைரக்டரில இந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து நீங்க ரீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ பேக் டூ த ரூம் இதுல வந்து பேக் டூ த லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடிசி பாஸ்வேர்டுக்கு பதிலா ஆட் ஸ்லாஷ் ஆ டாட் வருமா? ஓகே டாட் வராது ஆக்சுவலி. ஸோ ஆப் பக்கத்துல இந்த ஃபைல் நேம் மட்டும் குறிப்பிடுங்க அண்ட் சென்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ இந்த ஆப்ட்டுக்குள்ளார என்ன ஃபைல் இருக்குன்னா oops சாரி காய்ஸ். ஓகே ஐ மேட் எ மிஸ்டேக் அவுட் ஆஃப் இட். ஆ ஏன் நமக்கு வொர்க் ஆகல? ஸோ பேக் பட்டன் ஓகே சாரி ரொம்ப பின்னாடி வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே இதுதான் நம்மளோட பேலோடுல. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆப்ட் ஸ்லாஷ் அண்ட் நம்மளோட ஃபைல் நேம் வந்து இதுதான். ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே பேலோட்ல இப்போ சென்ட் அப்படின்னு குடுங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சைபர் ஆடம் பக்கத்துல நமக்கு வந்து ஒரு ஃபிளாக் வந்து கிடைச்சுச்சு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஆப்ட் ஃபைலுக்குள்ளார இந்த இன்பவுண்ட் இஸ் ஈஸி அப்படின்ற ஒரு ஃபிளாக் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதையுமே வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்மிட்ன்னு குடுங்க. ஸோ இப்ப நம்ம அடுத்த டாஸ்க் வந்து டாஸ்க் 5. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸி தான் பார்க்க போறோம். ஸோ டூ பி கிளியர் இன்பவுண்டுங்கிறது நீங்க அனுப்புற ரெக்வெஸ்ட் உங்களுக்கு டைரக்ட்டாவே இம்மீடியேட்டாவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ல வரும். ஸோ யூ கேன் ஏபிள் டூ ஈஸிலி டிடெக்ட். பட் அவுட் ஆஃப் பவுண்டுங்கிறது நீங்க டிஃபரெண்ட் சேனல்ஸ் வந்து பயன்படுத்துற மாரி இருக்கும். இட் கேன் பி லைக் உங்களோட வெர்ப் கொலாபரேட்டரா இருக்கலாம். டிஎன்எஸ், ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டா இருக்கலாம். சம்டைம் வந்து நீங்க பைதான் சர்வர ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, அதுலருந்து நீங்க என்ன சொல்றது? உங்களோட அப்ளிகேஷன்லருந்து உங்களோட பைதான் சர்வருக்கு வந்து ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் அனுப்புற மாரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸில பார்க்க போறோம். ஸோ இதுலயுமே வந்து இவங்க வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. அதே அப்ளிகேஷன்ல index.php அப்படின்ற ஒரு ஃபைல். ஸோ அதுல தான் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இத நீங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டாட் இல்லாம ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபைல் அப்லோட் ஃபீச்சர். ஸோ இதுல நீங்க ஃபைல் அப்லோட் பண்ண அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட் போகும். ஸோ அதுக்கான அ வல்னரபிள் கோடு தான் குடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ ChatGPTல இஸ் திஸ் கோட் வல்னரபிள் அப்படின்னு பாருங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ திஸ் கைஸ் ஃபார் யுவர் டெமோ. லைக் ஜஸ்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த கோட் எப்படி வொர்க் ஆகுது. ஒவ்வொரு ஃபங்ஷன்னா என்னன்னு ஒரு பிகினரா உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா அதனால தான் நான் இத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோட் வந்து அகைன் இட் இஸ் பொட்டன்ஷியலி வல்னரபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாரியே libxmlலும் இதுலயும் ஃபால்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் நோ இன்டென்ட் அண்ட் நோ டிடிடிஸ் வந்து எனேபிள்ல தான் இருக்கு. அண்ட் இங்க லோட் எக்ஸ்எம்எல் மெத்தடுமே எனேபிள்ல தான் இருக்கு. ஸோ வல்னரபிலிட்டி பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்ட்டிகுலர் திஸ் இஸ் எனேபிளிங் எக்ஸ்டர்னல் என்டிட்டி இன் தி எக்ஸ்எம்எல் பார்சர். ஸோ இது மூலியமா உங்களால அகைன் ஐ கெஸ் டைப் ஆஃப் சேம் ஃபங்ஷன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி அதே தான் இங்கேயும் இருக்கு. அண்ட் இந்த libxml நோ இன்டென்ட்ன்னு இருக்குல்ல. இது மூலியமா தான் உங்களால வந்து அந்த பில்லியன் லாஃப் அட்டாக்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ இது இருந்தாவே உங்களால அந்த எக்ஸ்பான்ஷன் என்டிட்டீஸ் இதெல்லாம் வந்து குறிப்பிட முடியும். ஓகேவா? அத எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அண்ட் அப்டேட்டட் கோட், ஃபிக்ஸ்டு கோட் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெக்கமெண்டேஷனுமே வந்து ChatGPTல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்ட்டா இப்ப வந்து இத நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். அந்த கோட் வந்து எப்படி வொர்க் ஆகுது. இப்ப எக்ஸ்எம்எல் இன்புட் எப்படி எடுத்துக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது. தென் இந்த ஃபங்ஷன்லாம் பயன்படுத்தி உங்களோட ஃபைல் அதாவது இங்க ஒரு ஃபைல் அப்லோட் ஃபீச்சர் தானே இருக்கு. அண்ட் இத வந்து எப்படி வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்குள்ளார அனுப்புது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் உங்களுக்கு நீங்க அனுப்பிச்ச ஃபைல் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, டைரக்ட்டாவே இது வந்து லிங்க் சேவ் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அப்படி இல்லனா இந்த மாரி எரர் அடிக்கும். ஓகேவா? அண்ட் இந்த கனெக்ஷன் இது வந்து குளோஸ் ஆயிடும் ஆக்சுவலி. எஸ்டிஎம்டி வந்து குளோஸ் ஆயிடும். ஸோ டைரக்ட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பைதான் சர்வர வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கான இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலி எப்படி வொர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். பிஃபோர் ப்ராசஸிங் வித் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸி. ஸோ டிராக் அண்ட் ட்ராப்ல கிளிக் பண்றேன் அண்ட் ஐ ஹேட் டவுன்லோடட் அ ஃபைல். ஒரு இமேஜ் ஃபைல் தான். ஆ எஸ் வி நீட் டூ ஹேவ் அ இமேஜ் ஃபைல் ஆர் எனி டைப் ஆஃப் ஃபைல். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஸோ நானோ பயன்படுத்தி ஒரு டச் பயன்படுத்தி ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணலாம். ஆ சப்ஸ்கிரைப் டூ சைபர் ஆடம் அப்படின்னு txt
ஓகேவா? ஸோ நானோ பயன்படுத்தி இது உள்ளார ஏதோ ஒரு கன்டென்ட்ட போடலாம். லைக், ஷேர், கமெண்ட், சைபர் ஆடம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கான கன்டென்ட்டும் போட்டேன். ஸோ ஸோ இது இமேஜ் ஃபைல் தான் அக்செப்ட் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் அக்செப்ட் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ ரேண்டமான ஒரு ஃபைல வந்து போடுறேன். ஸோ நான் கிரியேட் பண்ண ஃபைல் இங்க இருக்கு. என்னோட ஹோம் டைரக்டரியில. ஸோ அப்லோடுன்னு குடுத்துடுறேன். ஸோ அப்லோட் குடுத்தோனே என்னோட டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எடுத்துக்கிச்சு அண்ட் இட் இஸ் கிவிங் ஆஸ் அ லிங்க். ஓகேவா? ஸோ இந்த லிங்க்க நான் கிரியேட் பண்ணேன்னா, கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த லிங்க் நமக்கு வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்ப பேக் டூ வொர்க். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்லாம் எப்படி பின்னாடி லைக் அந்த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம அனுப்பிச்ச கடைசி ரெக்வெஸ்ட் வந்து இதுதான். ஸோ நான் ரெட் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சப்மிட் ரெக்வெஸ்ட். இது வந்து சப்மிட் அண்ட் இது வந்து அப்லோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் தான் நடந்திருக்கு. ஸோ நீங்க அனுப்பிச்ச டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இந்த மாரி அப்லோட் ஆயிட்டு இந்த மாரி ஒரு லிங்க் வந்துச்சா, தென் வந்து ஒரு சப்மிட் டாட் பிஹெச்பி அப்படின்ற ஒரு காலுமே நடந்திருக்கு. போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல. ஸோ நமக்கு தேவையானது இந்த வந்து சப்மிட் ரெக்வெஸ்ட் தான். பிகாஸ் இதுல தான் வந்து எக்ஸ்எம்எல் அ வந்து நமக்கு போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ இத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது சென்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் இது வந்து லிங்க் சேவ் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸி பேலோட் வந்து பயன்படுத்த போறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணோம்ல. அதே பேலோட ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு. தென் வி கேன் கோ அஹெட் வித் அவுட் ஆஃப் பவுண்ட் திங். ஸோ இதுதான் நம்மளோட ஓல்டு பேலோட். ஸோ இத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து இந்த ஃபைல் போகுதுல்ல, இந்த ஃபைல் தான் நம்மளோட வல்னரபிள் பாராமீட்டர்ஸ். பிகாஸ் இங்க ஒரு லிங்க் இருந்தா இந்த ஃபைல் நேம் இருந்தா மட்டும் தான் இங்க லிங்க் சேவ் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அப்படி இல்லனா உங்களுக்கு எரர் தான் அடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, பழைய மாரி இத வந்து இடிசி பாஸ்வேர்ட்னே மாத்திக்கிறேன். ஸோ இடிசி பாஸ்வேர்ட் அண்ட் இந்த ஃபைல் இடத்துல வந்து அண்ட் ஓகேவா? அண்ட் எக்ஸ்எக்ஸி செமிகோலன். ஸோ இங்க நீங்க என்ன என்டிட்டி இங்க வந்து என்ன வேரியபிள் நீங்க டிஃபைன் பண்றீங்களோ, அதே வேரியபிள்ல தான் இங்க கால் பண்ணணும். பிகாஸ் இங்க ஒண்ணு போட்டு, இங்க ஒண்ணு போட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்எக்ஸி ஒர்க் ஆகாது. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு சென்ட் அப்படின்னு குடுத்து பாருங்க. ஸோ இங்க உங்களுக்கு என்ன வருதுன்னா, எரர் சேவிங் லிங்க் அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் இன்பவுண்ட் இங்க வந்து ஒர்க் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு பேலோட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த பேலோட் தான் நீங்க வந்து பயன்படுத்துற மாரி இருக்கும். ஸோ இந்த பேலோட எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்எக்ஸி சிஸ்டம் அப்படின்னா, நமக்கு ஃபைல் இடிசி பாஸ்வேர்டுக்கு பதிலா, நம்மளோட அட்டாக்கர் ஐபி அண்ட் போர்ட் நம்பர் குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன்லேருந்து ஆர் வல்னரபிள் அப்ளிகேஷன்லேருந்து நம்மளோட சர்வருக்கு வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நடக்கும்னு காமிக்கிறேன். ஸோ இங்க நம்மளோட பேலோட வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இங்க எக்ஸ்எக்ஸின்னு இருக்கிறதுனால நான் இதையுமே அப்படியே வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேக் டூ டெர்மினல். ஸோ டெர்மினல்ல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐபி எடுத்துக்கணும். இஃப் கான்ஃபிக் ENS5 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ நமக்கான அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி வந்துரும் நமக்கு. ஸோ அதே தான் இங்கேயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி இங்க போட்டுக்கோங்க. அண்ட் போர்ட் நம்பர் 1337 இருக்கட்டும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, பைத்தான் சர்வர வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட மெஷின்ல. லைக் இட் வில் ஆக்ட் லைக் எ லிசனர். ஸோ இது எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா, உங்களோட லோக்கல் மெஷின்லேருந்து ஏதாவது ஒரு HTTP சர்வர், ஒரு அப்ளிகேஷன் சர்வர் நீங்க எப்படி ஹோஸ்ட் பண்ணீங்களோ, அதே மாரி பைத்தான் சர்வர் ஹோஸ்ட் பண்றது மூலியமா உங்களோட லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த பர்ட்டிகுலர் நெட்வொர்க்ல வந்து அ லைக் ஹோஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி நடக்கும்னு காமிக்கிறேன். ஸோ பைத்தான் 3 HTTP சர்வர் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் -m ஓகே கரெக்ட்டா தான் டைப் பண்றேனா? -m HTTP சர்வர் அண்ட் போர்ட் வந்து 1337 அந்த பேலோட்ல இருந்த மாரியே. ஸோ என்டர் குடுங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் போர்ட் வந்து உங்க மெஷின்ல வந்து ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் இந்த சர்வர் வந்து சர்விங் HTTP ஆன் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஏதாவது எரர் மெசேஜ் அடிக்கும். ஸோ தட் யூ கேன் யூஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் போர்ட் லைக் 1234 ஆர் 443 அந்த மாரி போர்ட் வந்து பயன்படுத்துங்க. ஸோ நான் இங்க வந்து அ பைத்தான் HTTP சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்றேன். ஸோ சென்ட் பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட பைத்தான் சர்வர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிட் வந்திருக்கா? இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷனோட ஐபி. அண்ட் இங்க வந்து HTTP 1.0 கெட் ரெக்வெஸ்ட் ஹிட் வந்திருக்கு 200 ஓகேனா, இந்த பர்ட்டிகுலர் கனெக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஐபியும், சர்வர் ஐபியும் ஒண்ணு தான். உங்களுக்கு வந்திருக்க டார்கெட் ஐபியும் ஒண்ணு தான். ஸோ இத வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வல்னரபிள் டூ அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்எக்ஸி அட்டாக்ன்னு. இனிமே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த 1337 ஸ்லாஷ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது பக்கத்துல test.txt அப்படின்னு சும்மா குடுங்க.
ஸோ இப்ப சென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ test.txt ஃபைல் வந்து இருந்தா உங்களுக்கு ரீட் ஆகும். அப்படி இல்லன்னா, இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 404 ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருதா? விச் மீன்ஸ் இந்த test.txt அப்படின்ற ஒரு ஃபைலே நம்மகிட்ட இல்ல. அதனால நமக்கு 404 வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, டூ லிவரேஜ் திஸ் ஆர் டூ மேக் மோர் இம்பாக்ட். ஸோ நம்மளோட பேலோட வந்து இன்னுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாம்பிள் டிடிடி ஃபைல வந்து இவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, நம்மளோட PHP ராப்பர் யூஸ் பண்ணி நம்மளோட இடிசி பாஸ்வேர்ட வந்து ரீட் பண்ண போறோம் அப்ளிகேஷன்ல. ஸோ அத வந்து பேஸ்64ல என்கோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான பேலோடு தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த சிஎம்டி சிஸ்டம் இது எக்ஸிக்யூட் ஆன அப்புறம், நமக்கு வந்து OOBXXC அப்படின்ற ஒரு வேரியபிள்ல என்டிட்டி எக்ஸ்ஃபில் சிஸ்டம் அண்ட் இங்க நம்ம எப்படி வந்து நம்மளோட அட்டாக்கர் ஐபி அண்ட் போர்ட் வந்து குடுத்தோம். அதே மாரி இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு sample.ttt அப்படின்ற ஒரு ஃபைல வந்து நீங்க உங்களோட பைதான் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ ஹோஸ்ட் பண்ண அப்புறம் நம்மளோட பேலோட் வந்து இதுதான். ஸோ இத நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆ இது வந்து ஆக்சுவலி நம்மளோட அட்டாக்கர் ஐபில கால் பண்ணும் sample.tttய. ஸோ இது கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். இது ரன் ஆகும்போது இந்த டேட்டாக்குள்ளார இருக்க %cmd அதாவது இது ரன் ஆன அப்புறம் இடிசி பாஸ்வேர்ட ஒரு base64 ஸ்ட்ரிங்கா நமக்கு எடுத்து குடுத்துரும். தென் வி கேன் ஏபிள் டூ டிகோட் இட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி பிரேக் டவுன் நடக்குது இந்த டிடிடி அப்படின்னு இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க செப்பரேட்டா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா sample.ttt அப்படின்னு வந்து ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல்ல போயிட்டு, ஸோ என்னோட ஹோம் டைரக்டரியிலே கிரியேட் பண்றேன். ஸோ தட் என்னோட பைதான் சர்வர் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நானோ sample.ttt அப்படின்ற ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நம்ம காப்பி பண்ண கன்டென்ட் இங்க எரேஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது வந்து ஒண்ணே ஒண்ணு தான். உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி வந்து வச்சுக்கணும். ஸோ உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி வந்து இதுதான். ஸோ 10.10.2 28.47. ஸோ அத மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து நான் பேக் ஸ்பேஸ் குடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன் அட்டாக்கர் ஐபி. ஓகேவா? அண்ட் இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நவ் இட்ஸ் ரெடி. ஸோ இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்துட்டு ஒய் அப்படின்னு குடுத்தீங்கன்னா இது சேவ் ஆயிடும். ஸோ டூ கன்ஃபார்ம் இட் கேட் கமாண்ட் குடுத்து ரீட் பண்ணி பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு எந்த ஒரு பேலோட்ல மிஸ்ஸிங் இல்லன்னு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப எல்எஸ் குடுத்தீங்கன்னா sample.ttt உங்களோட லோக்கல் ஹோம் டைரக்டரியில இருக்கு. அண்ட் பைதான் சர்வருமே அதே டைரக்டரியில தான் ரன் ஆகணும். சோ தட் இட் வில் கால் தி sample.ttt டு த சர்வர். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, அடுத்து நம்மளோட பேலோடு குடுத்துருக்காங்கல்ல, அத வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து இவங்க இந்த அப்லோட் அப்படின்ற பேலோட் இங்க வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் ரீடிங் எ ஃபைல். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபைல் அப்லோட் ஃபீச்சரு. ஒன்ஸ் இந்த ஃபைல நீங்க அப்லோட் பண்ண அப்புறம், அப்லோட் பண்ண ஃபைல தான் நீங்க வந்து இந்த ஃபைல் கன்டென்ட்குள்ளார ரீட் பண்றீங்க. அதுதான் இங்கேயும் அவங்க குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபைலு வந்து லிங்க் சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த submit.php. ஓகேவா? ஸோ அதே மாரி இங்க எக்ஸ்ஃபில் செமிகோலன்ங்கிறது இது வந்து நம்ம அந்த டிடிடில வச்சிருக்கோம்ல, இத வந்து கால் பண்ணும். இது கால் பண்ண அப்புறம் இது வந்து டேட்டா ஈக்குவல் டூன்னு இருக்குல்ல. ஸோ டேட்டா ஈக்குவல் டூக்குள்ளார என்ன ரீட் ஆகும்னா, இடிசி பாஸ்வேர்ட் வந்து நமக்கு எடுத்துக் குடுக்கும். அதுதான் வந்து இதோட வேலை. ஸோ இத நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கும். நான் இத எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேலோட காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இது எங்க வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். VTF-8 கீழ அண்ட் இங்க வந்து நம்மளோட பேலோடுக்கான எக்ஸ்எஃப் செமிகோலன் அதாவது இந்த ஃபைல நம்ம கால் பண்றோம். ஓகேவா? இந்த என்டிட்டிய கால் பண்றோம். ஸோ அதுவுமே நீங்க வச்சுட்டு பைதான் சர்வர் எல்லாமே ரன் ஆகுதான்னு பாருங்க. பிகாஸ் அதுல தான் நமக்கு அவுட்புட்டும் வரும். ஸோ இத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்ப ஹிட் குடுத்து பார்க்கலாம். சென்ட் அப்படின்னு குடுங்க. சென்ட்ன்னு குடுத்தோனே உங்களோட அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. பிகாஸ் இட்ஸ் OOBXXC அவுட் ஆஃப் பாண்ட் XXC. ஸோ இப்போ உங்களுக்கான கன்டென்ட் எல்லாமே இங்க ஆக்சுவலி வரணும். ஆ ஏன் நமக்கு ஹிட் ஆகல? சாம்பிள் சாரி காய்ஸ். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அட்டாக்கர் ஐபியே நான் வைக்காம ஆக்சுவலி குடுத்ததுனால நமக்கு எந்த ஒரு ஹிட்டும் வரல. ஸோ ENS5 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஐபி வரும் 28.47. அத நீங்க காப்பி பண்ணி இங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் வராது. அண்ட் டெர்மினல்ல உங்களுக்கு ஓ! சம்திங் இஸ் ஃபிஷி காய்ஸ். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? ஏன் நமக்கு எந்த ஒரு ஹிட்டும் வரல? ஓ! சாரி காய்ஸ், சாரி காய்ஸ்.
திரும்ப திரும்ப நான் தப்பு பண்றேன். ஸோ பேலோட நீங்க கரெக்ட்டா வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்எம்எல் வெர்ஷன் நான் திரும்ப காப்பி பண்ணிட்டேன். சென்டுக்கு குடுங்க. இப்பயாவது நமக்கு ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஃபைனலி வி காட் ஆர் base64 என்கோடட் இடிசி பாஸ்வேர்ட். ஸோ இத நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த டேட்டா இஸ் ஈக்குவல் டூன்னு இருக்குல்ல, இதுலேருந்து நம்மளோட என்கோடட் இடிசி வேல்யூ இருக்கு. ஸோ வெர்ப்ல போயிட்டு டிகோடர்ல இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிகோட் அஸ் base64ன்னு குடுத்து, நீங்க டெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்ன்னு இருக்கும். இத டெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களால இப்போ அந்த இடிசி பாஸ்வேர்ட் கன்டென்ட்ட உங்களால பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இன்பவுண்டுங்கிறது உங்களுக்கு இமிடியேட்டா இடிசி பாஸ்வேர்ட உங்களால ரீட் பண்ணி குடுக்குது. பட் ஓஓபி மூலியமா நமக்கு அங்க ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ இது டிஃபரண்டான ஒரு சேனல் HTTP சேனல் மூலியமா உங்களால இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க வந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதுவே வந்து ப்ரோவா இருந்தா உங்களுக்கு கொலாபரேட்டர் இருக்கும். கொலாபரேட்டரோட URL நீங்க வச்சீங்கன்னா போதும். இங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொலாபரேட்டர்லயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி சைபர் ஷெப் யூஸ் பண்ணியிருப்பாங்க டிகோடிங்க்கு. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் XXC vulnerability occurs when the response of the server is not visible to the attacker? ஸோ இதோட ஆன்சர் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட். ஸோ இங்க எப்படி குடுத்துருக்காங்களோ, ஐ கெஸ் டேஷ் குடுத்து தான் இங்க குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரியே நீங்க டைப் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த ஆன்சர் வந்து எடுத்துக்கும். அவுட் ஆஃப் பவுண்ட் XXC. ஸோ நீங்க டைரக்ட்டா அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் ஆகாது. இந்த மாரி அவுட் ஹைஃபன் ஆஃப் ஹைஃபன் பேண்ட் அப்புறம் எக்ஸ்எக்ஸ்ன்னு குடுத்தா தான் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ நம்மளோட கடைசி பிராக்டிகல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, SSRF. ஸோ SSRF மூலியமா என்ன பண்ண முடியும்? நம்ம ஆல்ரெடி ஒரு வெப் ஃபண்டமெண்டல்ஸ் ரூம்ல பார்த்தோம். அதுக்கான லிங்க்குமே நான் கீழ குடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க். ஸோ SSRFங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சர்வர வந்து அப்யூஸ் பண்ணி, அதுலருந்து வேற ஒரு சர்வருக்கு வந்து நீங்க ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க. ஸோ அது மூலியமா என்ன நடக்கும்னா, நமக்கு ரெக்வெஸ்ட் குடுத்த சர்வர் வந்து நம்ம குடுத்தோம்னு அதுக்கு தெரியாது. அதாவது அட்டாக்கர் குடுத்தாங்கன்னு தெரியாது. வேற ஏதோ ஒரு சர்வர்லேருந்து ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னு அவங்க நெனச்சுப்பாங்க. தென் SSRF மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால இன்டர்னல் போர்ட் ஸ்கேன் பண்ண முடியும். ஆர் இன்டர்னல் ஃபைல்ஸ ரீட் பண்ண முடியும். ஆர் ஃபயர்வால பைபாஸ் பண்ணி இன்டர்னலா இருக்கிற லைக் லேட்டரல் மூவ்மென்ட் இந்த மாரிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு SSRF மூலியமா. சம்டைம் AWSல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டா டேட்டா அண்ட் IAM கிரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களால ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப SSRF அண்ட் XXC இது 2த்தையும் பயன்படுத்தி லைக் XXCய பயன்படுத்தி எப்படி SSRF வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் 6ல வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுல இவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்க எக்ஸிக்யூட் பண்ணப்படுதுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஐ கெஸ் contact.php அந்த பேஜ்லயே தான் இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நேம், இமெயில் அண்ட் மெசேஜ் அப்படின்னு இருக்கா? ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் தே ஆர் சென்டிங் திஸ் பேலோட். இது அனுப்புறது மூலியமா என்னன்னா, அ இவங்களோட இன்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, SSRFல இன்டர்னல் நெட்வொர்க் ஸ்கேனிங் தான் பண்ண போறோம். ஸோ இன்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ அது வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் SSRF மூலியமா. அண்ட் குவிஸ்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க, ஓகே ஏதோ ஒரு ஃபிளாக் இருக்கு அப்ளிகேஷன்ல. அத வந்து நீங்க ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ரிட்ரீவ் பண்ண முடியும்னா, மேபி என்ன போர்ட்ல ரன் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தனியா எந்த ஒரு பேலோடும் கிராஃப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் பேலோட எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து சிஸ்டம் கமாண்ட் இருக்குன்னா, அது வந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டினா அண்ட் இது லோக்கல் ஹோஸ்ட் கோலன் இவங்க வந்து $10 அப்படின்னு குடுத்துருக்காங்க. மேபி இத நீங்க டைரக்ட்டா இன்ட்ரூடர்ல போயிட்டு 0 டூ 100 ஆர் 0 டூ 65,535 போர்ட்ஸ் இருக்குல்ல, TCP போர்ட்ஸ். அதுல நீங்க இன்ட்ரூடர் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல ஏதாவது அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். தென் இது மூலியமா நம்ம SSRFமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகே கைஸ். இப்ப வந்து நம்ம கான்டாக்ட் அஸ் பேஜ நம்ம விசிட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம முன்னாடி குடுத்த அதே என்ட்ரி இங்க குடுத்து பாருங்க. ஹலோ அ லைக் நேம் வந்து சைபர் ஆடம், இமெயில் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். லைக் சும்மா ஒரு இமெயில் ஐடி மாரி இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் வேலிடேட்டிங் தி இமெயில் ஃபார்மேட். அண்ட் மெசேஜ் வந்து என்ன வேணாலும் குடுத்துக்கோங்க. நான் SSRF அப்படின்னு குடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு குடுங்க. ஸோ இங்க வந்து அதே மாரி தேங்க் யூ சைபர் ஆடம் அப்படின்னு வருதா? ஸோ இந்த ரெக்வெஸ்ட்ட நீங்க வந்து பர்ப்ல எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து உங்களோட கடைசி ரெக்வெஸ்ட் நீங்க குடுத்தது. இத எடுத்து ரிப்பீட்டர்க்குள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டர்ல போட்டுட்டு, இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட பேலோட வந்து பிளேஸ் பண்ணணும். நம்மளோட XML ப்ராசஸ்ல. ஸோ நம்மளோட பேலோட இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஸோ எலிமெண்ட் 4 எனி அண்ட் XXC சிஸ்டம் அப்டின்னு குடுத்துருக்காங்களா? இதே பேலோட நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க வந்து நம்ம என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க வந்து சைபர் ஆடம் அப்படின்ற நேம் பாராமீட்டர் வந்து ரெஸ்பான்ஸ்ல வருது. அதனால இந்த இடத்துல அண்ட் சிம்பிள் பயன்படுத்தி எக்ஸ்எக்ஸி செமிகோலன் அப்படின்னு குடுத்துக்கோங்க. பிகாஸ் அப்பதான் வந்து கால் ஆகும். ஸோ செமிகோலன் அண்ட் எக்ஸ்எக்ஸி செமிகோலன் அப்படின்னு குடுத்துட்டு சென்ட்ன்னு குடுங்க. ஸோ இங்க வந்து நமக்கு எதுவுமே வராது. பிகாஸ் இங்க வந்து பிளாங்க்கா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஃபிளாக் கண்டுபிடிக்கணும். இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு ஃபிளாக் இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னா $10 அப்படின்னு இருக்குல்ல. இதுக்குள்ளார நம்ம இன்ட்ரூடர் அட்டாக் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இதுல என்ன போர்ட்ல ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ நம்மளோட டாஸ்க்கே இன்டர்னல் நெட்வொர்க் ஸ்கேனிங் தான். ஸோ இத இன்ட்ரூடர்ல போட்டுக்கிட்டு, ஸோ இந்த 10க்கு பதிலா நான் நம்பர்ஸ் குடுக்கப் போறேன். ஸோ 65,535 போர்ட்ஸ் குடுக்கப் போறேன். சின்ஸ் இட்ஸ் என்ன சொல்றது? சின்ஸ் இட்ஸ் பர்ப் கம்யூனிட்டி எடிஷன், இட் வில் பி ஸ்லோ டவுன். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0 டூ 100 மட்டும் குடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்றது? டு செக் இட். 100 போர்ட்ஸ்க்குள்ளார இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். தென் ஐ கேன் இன்கிரீஸ் லைக் 100 டூ 200 அந்த மாரி. ஓகேவா? ஸோ 0 டூ 100 அண்ட் ஸ்டெப் வந்து 1 தான். பேலோட் என்கோடிங் வந்து தூக்கி விட்டுறேன். அண்ட் ஐ வில் பி ஸ்டார்ட்டிங் த அட்டாக். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் அட்டாக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேட் லிமிட்டிங்க்கான ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி செக்கிங் ஆன் ஈச் போர்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேலோட்ல லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 1, 2, 3, 4 அந்த மாரி 100 போர்ட்லயுமே வந்து செக் பண்ணி, எந்த போர்ட்ல நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ இங்க வந்து லென்த்த வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆ ஸோ எந்த லென்த்ல அதிகமான லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதோட கன்டென்ட் அதிகமா இருக்கும். அதனால தான் நம்ம லென்த் பாராமீட்டர் வந்து ஃபில்டர் பண்றோம். ஸோ இது 0ல இருக்கு. அப்ப நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா, இங்க லென்த் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 248 அப்படின்ற லென்த் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி தெரியுது. பட் இங்க நமக்கு எதுவுமே ஃபிளாக் வரல. ஜஸ்ட் பிளாங்க் மெசேஜ் தான் இருக்கு. ஸோ ஸ்டில் இட் இஸ் ட்ரையிங் அப். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இது முடிஞ்சோனே நம்ம லைக் இப்போதைக்கு இந்த வீடியோவ நான் பேஸ்ட் பண்றேன். நம்ம ரெஸ்யூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட இன்ட்ரூடர் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் வி காட் 332 லென்த் இன் பேலோட் 81. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ரெக்வெஸ்ட்ல லோக்கல் ஹோஸ்ட் 81 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணோம் லைக் இன்ட்ரூடர் மூலியமா. ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபிளாக் வேல்யூ கிடைச்சிருக்கு. அண்ட் கேன் யூ எக்ஸ்ஃபில்ட்ரேட் த ஃபிளாக் அப்படின்னு சொல்லுது. விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ல தான் வந்து ஒரு இன்டர்னல் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நமக்கான ஃபிளாகுமே கிடைச்சிச்சு. இதை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் டு ட்ரையாக்மி ரூம் இதுல போயிட்டு யூ கேன் பேஸ்ட் திஸ் ஃபிளாக். அண்ட் எந்த போர்ட்ல வந்து ஆக்சுவலி இந்த இன்டர்னல் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ போர்ட் வந்து 81. ஸோ இதையும் சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் டைரக்ட்டா வந்து மெடிகேஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் எப்படி வந்து இன்பவுண்ட், அவுட் ஆஃப் பவுண்ட் அண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து எக்ஸ்எக்ஸி மூலியமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி வந்து இத இப்போ டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னென்ன வைக்கலாம், இத வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மெயினா இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிளிங் எக்ஸ்டர்னல் என்டிட்டீஸ் அண்ட் டிடிடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த கோட் லெவல்லயே பார்த்தோம். சில ஃபங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபால்ஸா இருக்கிறதுனால, இந்த லிப் எக்ஸ்எம்எல் ஆர் லிப் நோ இஎன்டி இதனால நம்மளால எக்ஸ்டர்னல் என்டிட்டி பண்ண முடியும்னு பார்த்தோம். அண்ட் டிடிடிஸ் மூலியமாவும் இந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னோம். அண்ட் லெஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மட்ஸ் லைக் ஜேசன் வந்து பயன்படுத்த சொல்றாங்க ரெக்வெஸ்ட்ல. சோ தட் யூ லைக் இட் கைண்ட் ஆஃப் மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆர் எக்ஸ்எக்ஸி தடை செய்யக்கூடிய சில ஜேசன் ஃபார்மட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் லைக் நான் இந்த டிடெக்டிங் எக்ஸ்எக்ஸில சொன்ன மாதிரியே ஜேசனை வந்து நீங்க எக்ஸ்எக்ஸியை கண்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா மாத்திட்டு அதுலயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை அந்த சர்வர் வந்து 200 ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா, கண்டிப்பா யூ கேன் ஏபிள் டு ட்ரை அவுட் எக்ஸ்எக்ஸி. பட் அந்த எக்ஸ்எக்ஸி ட்ரை பண்ணும்போது இந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டியும் டிடிடியும் டிசேபிள் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹிட் வராது. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் ட்ரை இட் அவுட் ஃபார் யுவர் டெஸ்ட் கேசஸ். அண்ட் அலோவிங் இன்புட் வேலிடேஷன். ஸோ எப்பயுமே நம்ம எக்ஸ்எஸ்எஸ் எஸ்கியூஎல்ல சொல்ற மாதிரி இதுலயும் இன்புட் வேலிடேஷன் இருந்தா மட்டும் தான் உங்களால எக்ஸ்எக்ஸி வந்து தடுக்க முடியும். அண்ட் இவங்க வந்து சில பாப்புலர் லாங்குவேஜ்க்கு இவங்களே வந்து சில மெடிகேஷன் கோட் மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி வந்து டிடிடிஸ் வந்து டிசேபிள் பண்றதுன்னு லைக் ஜாவா, டாட் நெட், பிஹெச்பி அண்ட் பைத்தான். நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி ப்ரோகிராம் தான் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல பார்த்தோம். அதுல டெவலப் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் தான். ஸோ அதுல எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் பைத்தான் ஃபிளாஸ்க்லாம் இருக்குல்ல. ஸோ அதுல எப்படி நீங்க டிசேபிள் பண்றதுன்னு சொல்றாங்க. அண்ட் ரெகுலரா நீங்க
பேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க யூஸ் பண்ற லைப்ரரீஸ், நீங்க யூஸ் பண்ற புரோகிராமிங் லாங்குவேஜ் அந்த மாரி கோட் ரிவ்யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் செக்யூரிட்டி ட்ரெய்னிங் குடுக்கணும் டெவலப்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாவே கண்டிப்பா இந்த எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்ட்டா கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. கடைசியா வந்து நம்மளோட கன்க்ளூஷன் பார்ட். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். அதுதான் இவங்களும் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்எம்எல்னா என்னன்னு பார்த்தோம். அ எக்ஸ்எம்எல் எக்ஸ்டர்னல் என்டிட்டி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். டிடிடிஸ்னா என்னன்னு பார்த்தோம். எக்ஸ்எஸ்எல்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் different types of entities, அப்புறம் different types of XXC injection like inbound injection, out of bound injection, SSRF, அப்புறம் blind XXC கூட இருக்கு. அது இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல கவர் பண்ணல. பட் மோஸ்ட்லி வந்து blind XXC அண்ட் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து சிமிலரா தான் இருக்கும். சம் சினாரியோ பிகாஸ் blind XXC உங்களால ரெஸ்பான்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் மூலியமா தான் உங்களால blind XXCயும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லைக் இட் கேன் பி பைத்தான் சர்வர் ஆர் இட் கேன் பி பர்ப் கொலாபரேட்டர். இது மூலியமா தான் உங்களால பார்க்க முடியும். அண்ட் மெடிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் பார்த்தோம். ஓகேவா? ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சோனே நீங்க கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ யூ ஆர் டன் வித் த எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் லேப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு குடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, SSTI சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன். ஸோ இதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஐ ஹோப் இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன் லேப் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், இல்ல நடுவுல நான் ஏதாவது உளறியிருந்தேன், அத நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ப்ளீஸ் டூ கமெண்ட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபெல்லோ பென் டெஸ்டருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ தட் ஹி வில் பி பெட்டர் இன் பென் டெஸ்டிங் எக்ஸ்எக்ஸி இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ பை கைஸ். See you in next video on SSTI. Stay safe.